குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது இடமாற்றம் வரும், நல்ல ப்ரமோஷன், இடமாற்றம், வருமான மாற்றம், தொழில் மாற்றம். அதனால் வந்து நல்ல கடன்லாம் கொடுக்கலாம், வீட்டில் செல்வம் வந்து வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, திருமணம் நடக்கிறது அப்படின்னு சுப பலனாக நடக்கும். சில நேரங்களில் நமக்கு வர்ற பார்ட்னர் வந்து மகராசியாக இருந்தால்னா வந்தாலே மகராசின்ற மாதிரி வாழ்க்கை அமையும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஆனது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரமானது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட இருக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இருக்குமா சார் உங்களோட? தமிழ் வருடம் மொத்தம் 60 வருடங்கள், அதுல இது 40வது வருடமா தமிழ் வருடம் வருது. பராபவ வருடம் அப்படின்னா முதல்ல அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இடைக்கால சித்தர் வந்து கொடுத்தார் பாருங்க, ஒரு 60 பாடல் 60 தமிழ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் மழை பெய்யும், இப்படி காற்றடிக்கும், பயிர் செழிக்கும், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தமிழ் பாடல் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காலத்தினுடைய வாழ்க்கை ஓட்டம் மாறும்போது ஆங்கில புத்தாண்டு தான் வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆனால் தமிழனது வாழ்க்கை, தமிழ் மொழிக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா, தமிழோட பெருமை சொல்லுவது தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பு சொல்கிறதுக்கான காரணமே என்னன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் வந்து உள்ள நுழையிறார். அவர் முதல் கால் எடுத்து வைக்கும் முதல் ராசி 12 ராசிகளில் மேஷ ராசி. அந்த மேஷ ராசிக்குள்ளே நுழையும் நாள் தான் புது வருட பிறப்பு ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராஜா வந்து கிரகங்கள் பொறுப்பேற்கும். இந்த ஆண்டு பொறுப்பேற்கிறது ராஜாவாக வர்றது குரு வர்றார், மந்திரியாக வர்றது வந்து செவ்வாய் வர்றார். குரு வந்து 3 விதமான ஸ்திதி வரப்போகுது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறக்கூடிய கடகத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படி 3 ராசிகளுக்கு போக போகிறார். குருவுக்கு வந்து ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் அதிகம். அப்போ அந்த 3 வீட்டுக்கு போகும்போது 3 பார்வை கிடைக்குது. 5, 7, 9 ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பார்வை கிடைக்கும். அப்போ 3 வீட்டுக்கு 9 பார்வை கிடைக்கும். அப்போ 9 விதமான பலன்கள் இந்த 3 ராசிக்கு கிடைக்கும். இதனால் மற்ற ராசிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பொது பலன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவம் அப்படின்ற ஒரு வருடமாக வந்து ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்த்துடலாம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நற்பலன்கள் கொடுக்கும் சார்? ரெண்டும் கலந்து வருமா, நல்லதும் கெட்டதும் கலந்து வரும். ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கார். ஆனால் குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது இடமாற்றம் வரும், நல்ல ப்ரமோஷன், இடமாற்றம், வருமான மாற்றம், தொழில் மாற்றம். அதனால் வந்து நல்ல கடன்லாம் கொடுக்கலாம், வீட்டில் செல்வம் வந்து சேரும், எல்லாம் கரெக்டு. 5ஆம் இடத்துக்கு வரும்போது 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ஆகவே வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, திருமணம் நடக்கிறது அப்படின்னு சுப பலனாக நடக்கும். நீங்கள் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, பூர்வீக சொத்துக்கள் வர்றது, அதில் உள்ள பிரச்சனைகள் தீர்றது, தாத்தா சொத்து, அப்பா சொத்து, அம்மா சொத்து, அக்காச்சங்க தங்கச்சிங்களோடு இதுவரைக்கும் இருந்து வந்த ஃப்ரிக்ஷன் போகிறது, வழக்கு வியாஜ்யங்கள் போகிறது அப்படின்னு எல்லாம் தவறி போயிடும். சுப பலன்கள் கிடைக்கும். இந்த சுப பலன்களாலேயே உடல் ஆரோக்கியம் வந்துடும். உடல் ஆரோக்கியம் வர்றதுனால நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கும்போது நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். 6 மாதம், அடுத்த 6 மாதம் வந்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இது எதெல்லாம் சுபம் சொன்னனோ அதெல்லாம் அசுபமாக இருக்கும். மிக கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவுட் ஆஃப் த கோர்ட்டில் வந்து நீங்கள் பேசி முடிச்சுக்கிறது நல்லது. கோர்ட்டில் போய் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. குரு பார்வை இருக்குது, ஜெயிக்கலாம். இருந்தாலும்
மேல் கோர்ட்டுக்கு வழக்குக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். மிக கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் பார்த்து இவர்களுடைய திருமண வாழ்க்கை இந்த ஃபர்ஸ்ட் மாதிரி கிளாஸாக இருக்கும். உண்மையாக இருக்கும். இவங்க டிப்ளமேட்டிக்காக நடந்துப்பாங்க. மீனராசிக்காரர் எப்பவுமே கௌரவமாக இருப்பாங்க. தரம் தாழ்ந்து போக மாட்டாங்க. இவங்களுக்கு வருமானம் இல்லைன்னா கூட சரி, யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க. இவங்களால தான் அடுத்தவங்களுக்கு லாபமே ஒழிய அடுத்தவங்க கிட்ட இவங்க கையேந்த மாட்டாங்க. கௌரவமான மனிதர்கள் நிதானமாக யோசித்து தெளிவான சிந்தனையோடு இருந்தாங்கன்னா, ஊர் விட்டு ஊர் போனாங்கன்னா நல்லாயிருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் கண்டிப்பாக அமையும். நல்ல வாழ்க்கை வரும். சில நேரங்களில் நமக்கு வர்ற பார்ட்னர் மகராசியாக இருந்தால்னா வந்தாலே மகராசின்ற மாதிரி வாழ்க்கை அமையும். ஆகவே ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது அதை பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஓடியோனுக்கு 9ஆம் இடத்துல குரு அப்படின்னா, இவர் 9ஆம் இடத்துல குரு பார்க்குறார். அதை விட என்ன வேணும்? குரு பார்க்கும் இடம்தான் பலம் அதிகம் இருக்கும் இடத்தை விட. ஆகவே நல்லா இருக்கு. பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறார், 5ஆம் இடத்துக்கு போகிறார், 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அருமையாக இருக்குது, நல்லா இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை 5, 9ன்னு சொல்லிட்டேனே. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், பெரிய வண்டி வாங்கலாம், பெரிய வீடு கட்டலாம், கடன் வாங்கி வாங்கலாம். உங்களுக்கு பேங்க்கில் லோன் கிடைக்கணும்னா உங்களுக்கு ஸ்கோர் வேணும் இல்லைம்மா? பின்ன அது இல்லைன்னா எப்படி தருவாங்க? சார் எனக்கு பேங்க் மேனேஜர் தருவேன் சார், கடன் கொடுங்க சார். நான் கொடுப்பாங்களா சார்? ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார். அதெல்லாம் அந்த காலம். ஸ்கோர் வேணும். அந்த சிபில் ஸ்கோர் இருக்குது. அதுதான் இறைவன் கொடுத்த குருபலன். சிபில் ஸ்கோர் என்ன? குருபலன். அந்த குருபலன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். எல்லாம் செலவாக சொல்லிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. எல்லாம் செலவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாதமான இஎம்ஐ வரும், அதுக்கு நீங்கள் ஓடணும். அதுக்கு ஓடும்போது நிற்க நேரம் இல்லை, சாப்பிட டைம் இல்லை அப்படின்னு ஆரோக்கியத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா ஜென்மத்திலேயே சனியும் செவ்வாயும். பயணத்தில் கவனமாக இருக்கணும். அது இரவு பயணமாகட்டும், பகல் பயணமாகட்டும், பயணத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ராசிக்கார குழந்தைகளுக்கு கல்வி அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? நல்லா படிப்பாங்க. வரைகிறதோ, ஆடுறதோ, பாடுறதோ, கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவர்களாக இருப்பாங்க. நல்ல அவார்ட்லாம் வாங்குவாங்க, பேரும் புகழும் அடைவார்கள். கலையில் இருக்கிறவங்களுக்கு, சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்கு பிரமாதமான அவார்டு சேரும், ரிவார்டு சேரும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்? திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டும், ஆலங்குடி அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு ஆபத் சகாயேஸ்வரருக்கு மஞ்சள் ஆடை தானமும் செஞ்சு வந்தால் அற்புதமான பலன் கிடைக்கும், நல்லாயிருக்கும். மொத்தத்தில் தமிழ் வருட பிறப்பு அற்புதமான காலம். அதை உபயோகப்படுத்திங்க, நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்குது, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்குது, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. கிரகங்கள் எப்படி வேண்டாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு.
உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?